காந்திக்கு சோதனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த நாடு எப்படி சின்ன பின்னமாகிறது என்பதை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். சுதந்திரம் அடைந்து 6 மாதத்திற்குள்ளே மகாத்மா காந்தியை படுகொலை செய்த பாதகர்கள் இப்பொழுது மகாத்மா காந்தியுடைய பெயரை தாங்கி ஒரு திட்டமும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மகாத்மா காந்தியின் ஊர வேலை வாய்ப்பு உறுதி சட்டத்தை அகற்ற நினைக்கிறார்கள். மகாத்மா காந்தி பெயரை அகற்றி இருக்கிறார்கள். ஜி ராம்ஜி என்று அதற்கு பெயர் சூட்டுகிறார்கள். இதெல்லாம் எதற்காக? ஏற்கனவே 3 வேளாண்மை திருத்த சட்டம் என்று சொல்லி புதிய வேளாண்மை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். இரவோடு இரவாக நாடாளுமன்றத்தை பூட்டிக் கொண்டு எந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அனுமதிக்காமல் பாஜக உறுப்பினர்களால் அந்த சட்டத்தை இயற்றினார்கள். இந்தியாவே கொந்தளித்தது. வேளாண்மை பெருங்குடி மக்களும் விவசாய பெருங்குடி மக்களும் ஒன்றிணைந்து 13 மாத போராட்டத்திற்கு பிறகு அதை முறியடித்தார்கள். அதை எப்படி யாரிடம் வாதம் இல்லாமல் கொண்டு வந்தார்களோ அதே போன்று வாதம் இல்லாமல் அந்த 3 கருப்பு சட்டங்களை திரும்ப பெற்றார்கள். இப்பொழுது மகாத்மா காந்தி பெயரை 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருந்து எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசி வருகிறார்கள், நாடாளுமன்றத்திலும் மக்களவையிலும். ஆனால் இப்போது நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பல கட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறது. அந்த பலகட்ட போராட்டங்களில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக அந்த போராட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அந்த பெருமையெல்லாம் இங்கே முன்னாடி இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்க தோழர்களையே சாரும். எந்த போராட்டமாகட்டும், வாக்கு திருட்டாகட்டும், வாக்கு திருட்டு கையெழுத்து இயக்கமாகட்டும், கிராம கமிட்டி அமைப்பாகட்டும், தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக முதன்மை மாநிலமாக வருவது காமராஜர் அவர்களுக்கு செய்கின்ற நாம் மிகப்பெரிய மரியாதையாகும். இந்த அடிப்படையில தான் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இப்பொழுது எல்லா தோழர்களும் இதில் கலந்து கொண்டு இந்த ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் கலந்திருக்கிறீர்கள். என்ன நோக்கம்? எதற்காக மகாத்மா காந்தி பெயரை அகற்றுகிறார்கள்? மகாத்மா காந்தி ஏன் அவர்களுக்கு கசக்கிறது? RSS பிஜேபியும் விடுதலை போராட்ட காலத்தில் இந்த விடுதலை போராட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள். விடுதலை போராட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பதிவு இல்லாமல் இயங்குகின்ற ஒரு இயக்கம் RSS. RSS என்ன சொல்லுகிறது அதை பிஜேபி கேட்கிறது. RSS உடைய முகமாக, அரசியல் முகமாக பிஜேபி இருக்கிறது. இதைதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கேட்கிறார். எதற்காக இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை சிதைக்கிறீர்கள்? மகாத்மா காந்தி இந்த தேச தந்தை மட்டுமல்ல, உலகிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். தேசத்தில் எங்கு எடுத்துக் கொண்டாலும் யார் விடுதலை போராட்டத்தில் தலைமை தாங்குகிறார்களோ அந்த நாடு விடுதலை அடைந்த பிறகு அவர்கள் தான் அதிபராக வருவார்கள், பிரதமராக வருவார்கள். அது நெல்சன் மண்டேலா ஆகட்டும், லீக்வானி ஆகட்டும், பிடெல் காஸ்ட்ரோ ஆகட்டும், ஜெபர்சன் ஆகட்டும், எந்த நாட்டு தலைவர்களும் அவர்தான். ரஷ்யாவும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. லெனின் என்றால் லெனின் தான் அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார் என்றால், ஸ்டாலின் என்றால் ஸ்டாலின் தான். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் ஒரு நாடு விடுதலை அடைந்தது. மகாத்மா காந்தி பிரதமராக மாட்டார், குடியரசுத் தலைவராக மாட்டார், தன்னுடைய தோழர்களை ஆக்குவார் என்று உலகத்திற்கே முன்னுதாரணமான தலைவர் மகாத்மா காந்தியடிகள். ஆகவே மகாத்மா காந்தியடிகளை பிஜேபிக்கு பிடிக்காது, RSS பிடிக்காது. மகாத்மா காந்தி ராமர் பக்தர், அவர் இந்து, அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை? எல்லோரும் சமம். இந்த தேசத்தில் யார் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ, இந்திய மண்ணில் யார் பிறக்கிறாரோ அவர்களுக்கு சம உரிமை, முன்னுரிமை என்று சொன்னார். இது RSS என்ன கேட்கிறது? எப்படி சம உரிமை, ஈக்குவாலிட்டி எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? ஏற்றத்தாழ்வோடு தானே இந்த இந்தியா இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வோடு தானே எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்றுதான் RSS உடைய அஜெண்டா. ஆகையால் RSS தலைவர்கள் படுகொலை செய்தார்கள். இது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, வரலாறு பேசும். ஆகையால் இறந்து போன மகாத்மா காந்தியை மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகாத்மா பெயரை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கூட்டம் அவர் பெயரை அகற்றுகிறது. இதை கண்டித்துதான் இந்த மாபெரும் கண்டன போராட்டத்தை நாம் எடுத்திருக்கிறோம். இப்போது ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். இப்போது மோடி அவர்களும் பாஜக அரசு திருந்தி, மகாத்மா காந்தி எல்லோருக்குமான தலைவர், அவர் இல்லாமல் நாடு விடுதலை பெறவில்லை, அவர் தியாகத்தை மதிக்க வேண்டும், அவர் தியாகத்தை போற்ற வேண்டும். ஆகவே மகாத்மா காந்தி பெயர் நீடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாநிலங்கள் எல்லாம் 40 விழுக்காடு நிதியை அளிக்க வேண்டும், நிதி சுமையை மாநிலங்களுக்கு சுமத்த வேண்டும் என்ற அடிப்படையில்
பாஜக இல்லாத மாநிலங்களை சிதைக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்று உடனடியாக இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இதை கண்டித்துதான் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். எப்படி அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த திட்டத்தை உலகத்திலே பாராட்டக்கூடிய திட்டமாக கொண்டு வந்தாரோ, எப்படி டாக்டர் மன்மோகன் சிங் இதை நடைமுறைப்படுத்தினாரோ, இந்த திட்டத்தை சட்டமாக்கினார்களோ, இது தொடர வேண்டும். இதில் எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது. இதை மாற்றும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றுதான் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தலைவர் பெருமக்களும் தோழர்களும் இந்த களத்தில் இறங்கி போராடி வருகிறார்கள். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதற்காக இந்த பெயரை மாற்றுகிறீர்கள், திட்டத்தை சிதைக்கிறீர்கள்? என்ன காரணம் என்றால், கொரோனா பெருந்தொற்று வந்தது. கொரோனா பெருந்தொற்று வரும்போது 2020-21 உலகத்தில் உள்ள ஆய்வறிஞர்கள் எல்லாம் எழுதினார்கள், சீனாவிற்கு அடுத்த நாடு மக்கள் தொகையில் மிகப்பெரிய நாடு இந்தியா. இந்தியாவிலே லட்சக்கணக்கான மக்கள் செத்து மறிய போகிறார்கள், வறுமை தாண்டவமாக போடுகிறது. ஆனால் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு ஐநா சபை பாராட்டியது, உலகறிஞர்கள் பாராட்டுகிறார்கள். என்ன எழுதினார்கள் என்றால், இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் 100 லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிவார்கள் என்று எழுதினோம். ஆனால் அங்க ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் மகாத்மா காந்தி பெயரை தாங்கிய திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதுதான் இந்தியாவை காப்பாற்றியது என்று சொன்னார்கள். பராக் ஒபாமா அமெரிக்காவின் அதிபர் இந்தியாவிற்கு வந்தார், இந்த திட்டத்தை பாராட்டினார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் செனட் சபையில தீர்மானத்தை ஏற்றினார்கள், இப்படிப்பட்ட திட்டம் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று. அதே போன்ற லேபர் ஆர்கனைசேஷன், உலக அளவில் WHO எல்லோரும் பாராட்டினார்கள். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? எதற்காக எடுக்கிறார்கள் என்றால், இந்தியாவில் செழிப்பாக இருக்கக்கூடாது, இந்தியாவில் தட்பவெட்ப நிலையை மாற்ற வேண்டும், இந்தியாவில் மகிழ்ச்சியாக வாழக்கூடாது என்று RSS உடைய திட்டத்தை பாஜக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது காந்தி பெயரை எடுப்பதற்காக மட்டுமல்ல, இந்த ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தில் கையை வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இவர்கள் திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். எல்லோரும் கைதாகிறோம், உங்களோடு நானும் கைதாகிறேன், உங்களோடு நானும் அமர்ந்திருக்கிறேன். வாருங்கள், இந்த தேசத்தை பாதுகாப்போம். காங்கிரஸ் பேரியக்கம் இந்த மக்களை காப்பாற்றும். அதற்கு முன்னணி தோழர்களாக நாம் எல்லாம் இருந்த போராட்டத்தில் கைதாவோம் என்று சொல்லி, ஆளுநரே, பிஜேபி அரசு, மோடியே இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் முழக்கத்தோடு நாம் இப்பொழுது கைதாவதற்கு தயாராகும். நன்றி, வணக்கம். அரசின் நிதியை குறைத்து வேலை திட்டத்தை முடக்காதே, முடக்காதே, வேலை திட்டத்தை